வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 2025 மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட் நியூஸ், சற்றுன்பு கல்வித்துறை உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மாநில கல்வி பாடத்திட்டத்தின் கீழே 10th 11th 12th ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2016 2015 அப்போ வெறும் 10th 12th மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடத்தினாங்க. சடனாக நீட் எக்ஸாம் கொண்டு வந்ததுனால 11th பப்ளிக் எக்ஸாம்னு சொல்லி போன அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவித்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் நடந்தாலும் காலேஜ் அட்மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. 11th மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி மாநில கல்விக் கொள்கை ஸ்டேட் எஜுகேஷனல் பாலிசியில் காலேஜ் அட்மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th மார்க்கையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்கள், இந்த வகுப்பு 11ஆம் வகுப்பு சேர்ந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தகவலாக இருக்குது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பாங்க. மறுபடியும் 11th பப்ளிக் எக்ஸாம் மார்க்கை கண்டிப்பாக நாங்கள் காலேஜ் அட்மிஷனுக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்களும் கல்லூரி சேர்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் 11ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் கணக்கில் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேக்கிங் நியூஸில் 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தக்கூடாது, தமிழ் ஆங்கிலம் இருமொழி கொள்கையினை கடைபிடிக்க வேண்டும், கல்லூரிகளில் சேர 12ஆம் வகுப்பு மதிப்பெண் மட்டும் போதாது, +1 மதிப்பெண்களையும் கணக்கில் சேர்க்க வேண்டும் என மாநில கல்விக் கொள்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்சங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. ஸோ இப்போலேருந்தே வந்து பார்த்தோன்னா 11th ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டடியில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா 11th பப்ளிக் எக்ஸாம் மார்க்கை வந்து நாங்கள் காலேஜ் அட்மிஷனில் எடுத்துக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் கேலண்டரில் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் டேட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் அப்டேட் பண்ணல. ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 11th பப்ளிக் மார்க்குமே காலேஜ் அட்மிஷனுக்கு வந்து எடுத்துக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th 2 மார்க் ஷீட்டை பேஸ் பண்ணி தான் காலேஜ் அட்மிஷன் எல்லாமே நடக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டிலையும் கொண்டு வர போகிறாங்க. இது விரைவில் வந்து அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டு. வீடியோ படத்தை ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.